கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இரட்சகர் இயேசு ஒரு பெரிய மகத்துவமான காரியத்தை அவர் சொல்கிறார். ஏசப்பா வாயை திறந்து ஒரு காரியத்தை சொன்னார்னா அதில் அற்புதம் இருக்குது, அதிசயம் இருக்குது. இன்றைக்கி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 சாமுவேல் 22:29 கர்த்தராகிய தேவரில் என் விளக்காக இருக்கிறேன், கர்த்தர் என் இருளை வெளிச்சம் மாற்றுகிறார். கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுடைய இருளை நான் வெளிச்சம் மாற்றுறேன், நான் உங்களுக்கு விளக்காக இருக்கிறேங்கிறார். நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும் இருக்கு. அவர் தான் ஒளி, அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை இருளா இருக்கிறதா? ஏசப்பா உங்க இருளை நான் வெளிச்சமா மாத்துறேன் அப்படிங்கிறார். இயேசு கிட்ட இருள் என்பதே கிடையாது, இயேசு கிட்ட பிரச்சனை என்பதே கிடையாது, இயேசு கிட்ட பலவீனம் என்பதே கிடையாது, இயேசு கிட்ட கஷ்ட நஷ்டம் என்பதே கிடையாது. இயேசு கிட்ட வெளிச்சம், உயர்வு, மேன்மை, அதிசயம், அற்புதம் இது மட்டும்தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு சொல்றாரு, நீங்க ஒரு இருளான வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? ஒரு நெருக்கமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? ஒரு கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? ஒரு கடன் பிரச்சனையான சூழல் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? அப்படிப்பட்ட இருளுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உங்கள் இருளை வெளிச்சமான வாழ்க்கையாக மாற்ற கர்த்தரை போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அதனால இன்னைக்கு உங்க இருள் மாறுகிறது. இருளான பிரச்சனை, இருளான நெருக்கம், இருளான கஷ்டங்கள், இருளான போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து அந்த இருளுக்குள்ள கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். காரணம், தேவனுடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. சங்கீதம் 119:105 சொல்லுது, தேவனுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். வார்த்தை நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், வார்த்தை நமக்கு பாதையை காட்டும். அப்ப இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க நம்புங்க, தேவனுடைய வார்த்தையை வாயில பேசுங்க, பேச பேச உங்களுக்கு அற்புதம். இந்த நாளிலே உங்கள் இருள் வெளிச்சம் மாறுகிறது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க, நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இருளான காரியங்கள் எல்லாம் வெளிச்சமான காரியமே மாறும்படி சொல்லுகிறேன். இந்த நாளிலே, இந்த வேளையிலே யாரெல்லாம் ஆண்டவர் இருளான போராட்டத்துக்குள்ள, இருளான கஷ்டத்துக்குள்ள, இருளான நஷ்டத்துக்குள்ள வாழ்றாங்களோ அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து நீங்க உயர்த்த போறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான உயர்வான அற்புதமான அதிசயமான காரியத்தை செய்ய போற என் தேவனே, எல்லாத்துக்கும் அற்புதம் செய்யுங்க தாப்பனே, எல்லாத்துக்கும் அதிசயம் செய்யுங்க தாப்பனே. இதுவரை நடத்தின எபினேசர் இன்னும் நடத்த போறதுக்கு ஸ்தோத்திரம். தேவ சமாதானம், தேவ பலன், தேவ வல்லமை கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை.